சுந்தர் சி வந்து எதனால் விலகினார்ன்றது இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. எல்லாமே ஒரு கற்பனை கதை தான், யூகத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே சொல்லிட்டே வராங்க. கமல் தெளிவுபடுத்துவார்னு பார்த்தபோது அவர் ரொம்ப தெளிவாக குழப்பிட்டு தான் போனார். ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது, அது சம்பளமாக இருக்கட்டும் அல்லது கதையாக இருக்கட்டும் அல்லது இந்த ஃபஸ்ட் காப்பி கேட்டார்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லாமே கமிட் ஆன பிறகு தானம்மா வந்து மாலையும் கழுத்துமா நிற்கிறாங்க ரெண்டு பேருமே. அப்போ இதெல்லாம் முடிவாகாமையாக வந்து ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க சொல்லுங்கள். எல்லாமே ஃபினிஷ் ஆகிட்ட பிறகு தான், டிக்ளேர் பண்ண பிறகு தான் மீடியாவும் மீட் பண்ணுறாங்க இல்லையா. அப்போ வந்து இப்போது விலகும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரணம் சொல்லணும்னு கற்பனையாக எல்லாரும் ஒவ்வொரு கதையை சொல்கிறத பார்க்குறோம். ஆனால் எதுவுமே உண்மை இல்லை. இது வந்து இந்த 3 நபர்களுக்கு மட்டுமே ஒரு தொடர்புடையதாக இருக்குதுன்னா, சம்மந்தப்பட்டதாக இருக்குன்னா யாராவது ஒருத்தர் வந்து சொல்லிடுவாங்க இதுதாங்க காரணம்.